ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புரியுது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக டக்குன்னு ஒரு 5-7 நிமிடத்தில் செய்யக்கூடிய கார சட்னிங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்குலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனி டிஃபன் ஐட்டம்னால இந்த கார சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சுவையான கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கார சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், காரத்துக்கு 5 வரமிளகாய், 5 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு மிளகாவும் வதங்கினதும் இதில் 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க மிதமான தீயிலே. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப கல்லுப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோடு கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் மட்டும் நல்லா பழுத்த பழமாக சேர்க்குறேன், ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. வெங்காயம் 1/4 கிலோ 6 வெங்காயம் சேர்த்தா ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி மிக்ஸ் பண்ணி மிதமான தீயில் ஒரு 3 நிமிஷம் போல் வதங்கி வரட்டுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி மிதமான தீயிலே நல்லா வதங்கிடுச்சுங்க. இது வதங்கினதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு முழுமையாக ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை நல்லா கெட்டியாக கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ அரைச்சிட்டு அந்த சட்னியை ஒரு பவுலில் மாற்றிருக்கேன். இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துருக்கேன். தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு. இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சுட சுட மல்லிகைப்பூ மாதிரி இட்லியோட இந்த சட்னி நீங்கள் பரிமாறுங்க. எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ரொம்ப ருசியாக இருக்குங்க. இட்லி தோசை காலியாகுதோ என்னவோ சட்னி முன்ன காலியாகிடுங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த சட்னிக்காகவே அடிக்கடி டிஃபன் ஐட்டம்லாம் செய்ய சொல்லி கேட்பாங்க. இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.